Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு சன்னா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நல்லா ஊற வச்ச கொண்டைக்கடலை 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அதாவது 2 கப் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த பிரியாணி குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் அல்லது 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு டைம் கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1/2 மூடி துருவின தேங்காய் எடுத்து ஆட்டி புளிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இஞ்சும் பூண்டும் எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும். ஒரு குக்கரில் ஒரு 100 ml ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அந்த ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது போட்டோன்னே 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த சன்னா பிரியாணி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடும்போது டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி கொண்டு வருவாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்திங்க. இப்போது வெங்காயம் வதக்கினோடனே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதிலே போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சும்மா 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கோங்க. புதினா நான் கட் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். இதை சுருள வதக்கலாம். ஒரு 10 செகண்ட் வதக்குனீங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இப்போ 2 தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணும்னா இன்னும் கூட 1 கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பெரிய தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கணும்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசனை சுத்தமாக போயிடுச்சுங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு தண்ணி கொதிச்சிருச்சு. இது வதங்கிறதுக்குள்ளார இதில் அரிசி அளந்து அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. அனல் குறைச்சிட்டு இதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சன்னா நல்லா விசில் வந்துருச்சு. அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே நல்லா பாருங்கள், 5 விசில்லே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஒரு 1/4 கப் கூட எனக்கு வரல. இது அப்படியே அந்த சன்னா கூட சேர்த்துக்கிறேன். இது வேக வச்சு சன்னா அப்படியே எடுத்துட்டு நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா கூட சேர்த்துட்டு இது அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டுங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. நம்ம எடுத்துருக்கிற அரிசியோட அளவுக்கு இது கரெக்டான அளவில் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே தண்ணி பாருங்கள் கொதிச்சிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக தூள் உப்பு நான் சேர்த்துருக்கேன். டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசி மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குக்கரில் விசில்லாம் விட்டு சாப்பிடும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த டேஸ்ட் சுத்தமாக மாறிடும். இது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்னு நினைக்காதீங்க. 2 நிமிஷம் மட்டும் டைம் பார்த்து வேக வச்சுக்கோங்க. கொதிச்சு தண்ணியில் அரிசி போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதாவது பாஸ்மதி அரிசிக்கும் சீரக சம்பாவுக்கு மட்டும் இந்த மெத்தடு. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். அரிசி வெந்துச்சோ வேகலையோ அதெல்லாம் பார்க்காதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இந்த அரிசி எடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த பிரியாணி மசாலா கூட இது கூட சன்னாலாம் வெந்துட்டுருக்கு பாருங்கள், அது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நமக்கு சன்னா பிரியாணி தயாராக போகுது. இப்போது நம்ம தேங்காய் பால் ஆட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 2 கப் நான் அளந்தே வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி துருவின தேங்காய் எடுத்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு
நல்லா அரைச்சிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா 2 கப் வரும். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் கடைசியாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. அனல் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பால் அதிகமாக குக் பண்ணோம்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து மாறும்னு சொல்லுவாங்க. அதனால் இதே மாதிரி கடைசியாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு ஒரு மூடி போட்டுக்கோங்க. பிரியாணி மேலே, சன்னா பிரியாணி மேலே போட்டுட்டு கரெக்டாக லோ ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக கமகமன்னு வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிக அளவு இந்த ப்ரோட்டீன் உள்ள சன்னா பிரியாணி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்க நல்லா சாப்பிட்லாம். இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நீங்கள் சன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சன்னா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.